வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவற்பாவின் 371 முதல் 380 வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ. இவ்வரிகள் இயற்கை, சத்தியம், அமுதம், தருமம், காலம், இச்சை, போகம் ஆகிய அனைத்திலும் உயிர்களை அருட்பெருஞ்சோதி எவ்வாறு காக்கிறான் என்பதை விளக்குகின்றன. 371 வான்புகிர் சத்தியான் மழைப்பொழி வித்துயிர் ஆனரக் காத்தரு லருட்பெருஞ்சோதி. உண்மையின் அடிப்படையில் மேகங்களை எழச் செய்து மழையை பொழிய வைத்து அதனால் உலக உயிர்கள் அழியாமல் வாழ அருட்பெருஞ்சோதி காத்தருள்கிறான். 372 இன்புறு சத்தியா லெழின்மழை பொழிவித் அன்புறக் காத்தரு லருட்பெருஞ்சோதி. இன்பம் தரும் சத்தியத்தின் வழியே செழிப்பான மழையை பொழியச் செய்து உயிர்களை அன்போடு பாதுகாக்கும் கருணை வடிவம் அருட்பெருஞ்சோதி. 373 எண்ணியர் சத்தியா லெல்லா உலகினும் அண்ணுயிர் காத்தரு லருட்பெருஞ்சோதி. சிந்தனைக்கும் அறிவுக்கும் அடிப்படையான சத்தியத்தின் மூலம் எல்லா உலகங்களிலும் உள்ள உயிர்களை நெருங்கி நின்று அருட்பெருஞ்சோதி காக்கிறான். 374 அண்டப்புறப்புற வமுதம் புழுந்தியிர் அண்டரக் காத்தரு லருட்பெருஞ்சோதி. பிரபஞ்சத்தின் எல்லைகளிலும் அமுதம் போன்ற அருளை சிந்தி உயிர்கள் துன்பமின்றி வாழ அருட்பெருஞ்சோதி காத்தருள்கிறான். 375 தேவரை எல்லான் திகழ்புற வமுதளித் ஆவகை காத்தரு லருட்பெருஞ்சோதி. அனைத்து தேவர்களுக்கும் ஒளிமிக்க அமுதத்தை அளித்து அவர்களின் நிலையும் ஆற்றலும் குன்றாமல் அருட்பெருஞ்சோதி பாதுகாக்கிறான். 376 அகப்புற வமுதளித் தைவரா திகளை அகப்படக் காத்தரு லருட்பெருஞ்சோதி. உள்ளார்ந்தும் வெளிப்புறத்திலும் அமுதம் போன்ற அருளை வழங்கி தேவர்கள் மற்றும் ஆதிமூல சக்திகளை ஒருங்கிணைந்து அருட்பெருஞ்சோதி காக்கிறான். 377 தருமக வமுதார் சத்திசத்தர்களை அருளினிற்காக்கு மருட்பெருஞ்சோதி. தருமம் நிறைந்த அமுதத்தால் சத்தியமும் சக்தியும் கொண்ட நல்லவர்களை அருளின் வழியே அருட்பெருஞ்சோதி காப்பாற்றுகிறான். 378 காலமு நியதியின் காட்டிய உயிரையும் ஆளுரக் காத்தரு லருட்பெருஞ்சோதி. காலமும் விதியும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதைக் காட்டி அந்த ஒழுங்குக்குள் எல்லா உயிர்களையும் பாதுகாப்பவன் அருட்பெருஞ்சோதி. 379 விச்சையை இச்சையை விளைவித்துயிர்களை அச்சரக் காத்தரு லருட்பெருஞ்சோதி. அறிவையும் ஆசையையும் உருவாக்கி அவற்றால் உயிர்கள் பயம் அடையாதபடி அருட்பெருஞ்சோதி காத்தருள்கிறான். 380 போகமும் களிப்பும் பொருந்துவித்துயிர்களை ஆகமுட்காக்கு மருட்பெருஞ்சோதி. உயிர்களுக்கு உரிய இன்பம், போகம், மகிழ்ச்சி ஆகியவை எல்லை மீறாமல் அமையச் செய்து இறுதியில் நன்மை விளைய அருட்பெருஞ்சோதி காக்கிறான்.